ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, உங்களோட ஆரி ஒர்க் ரெடிமேட் ப்ளவுஸ் வீடியோ பார்த்தேன். ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுசஸுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் நார்மல் நீடில் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். எந்த ஒர்க்குமே இல்லாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸில் தான் இப்போது நான் வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிறேன். அண்டு இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் மாதிரியே தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 100 rupees தான். அண்டு இதை பார்க்குறதுக்கு வேல்யூ வந்து எப்படியும் கிட்டத்தட்ட 1500 ரேஞ்சில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு கிராண்டாக நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்ட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஆரி பீட் வந்து எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 15 rupees தான். ஆரி பீட் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பால் செயின் எடுத்திருக்கேன். பால் செயின் உங்களுக்கு ஷாப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்டு இதையும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயினும் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான், 20-25 rupeesலாம் உங்களுக்கு கிடைக்கும். இதை மூணையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ப்ளவுஸை வந்து ஒரு கிராண்டான ஆரி ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அண்டு திரும்பவும் நான் சொல்கிறேன், இது வந்து ஆரி ஒர்க் கிடையாது, நார்மல் நீடில் நம்ம பண்ணக்கூடிய ஆரி ஒர்க் தான். அண்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணுறதுக்காக B7000 கம் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த கம் யூஸ் பண்ணி தான் நம்ம பேஸ்ட் பண்ணி அப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் நீடில் ஹேண்ட் ஸ்டிச் தான். அண்ட் நார்மலி நீங்கள் வந்து உங்கள் டெய்லர்ஸ்கிட்ட வந்து ஆரி ஒர்க் பண்ண கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமாக தான் வாங்குவாங்க, அதிகமாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்களே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மளோட க்ளூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பால் செயினை எடுத்து நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். அண்ட் நான் லைட்டோட எஃபெக்டில் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் மேபி வேரி ஆகலாம், பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான். அதனால தான் இப்படி இருக்குது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பால் செயினை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து அழகாக நம்மளோட B7000 க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒட்டி எடுத்துக்கணும். அண்ட் இந்த B7000 க்ளூ பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து அது வந்து பேஸ்ட் ஆயிரும். அதனால் வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதை யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து நம்ம வந்து எல்லா சைட்ஸ்லேயுமே வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் இதே மாதிரி நம்மளோட நெக்குக்கு கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து அழகாக வந்து காஞ்சிரும். நம்ம அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது காஞ்சதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக நம்ம ஒரு லைன் மாதிரி க்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டோன் செயினை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நம்மளோட ஸ்டோன் செயினை வந்து அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த க்ளூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சின்ன பேக்கும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் வந்து வாங்கி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் க்ளூன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு. இதை பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரி பீட் தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக நம்ம வந்து நார்மல் நீடில் நம்மளோட த்ரெட்டை வந்து நம்ம கோர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 பீட்ஸ் தான் எடுக்கணும். நம்ம அதிகமாக பீட்ஸ் எடுத்தாச்சு அப்படின்னா கரெக்டாக வராது. அதனால் ஜஸ்ட் 4 பீட்ஸ் எடுத்தால் போதும். 4 பீட்ஸ் எடுத்து நம்மளோட ஊசியில் வந்து நீடில் வந்து எடுத்துக்கணும். அண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நீடில் சைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குட்டியாக இருக்கக்கூடிய நீடில் எடுங்க, ரொம்ப திக்காக எடுக்காதீங்க. அப்புறம் நம்மளோட ஆரி பீட்ஸ் வந்து அதுக்குள்ளாடி போகாது. நம்ம தின்னாக இருக்கக்கூடிய நீடில் வந்து எடுத்துக்கலாம். 4 பீட்ஸை நம்ம எடுத்து அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. அதுக்காக தான் 4 எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். 4 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்கணும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம லாஸ்ட்டாக இருக்குல்ல 2 பீட்ஸ்
அந்த பீட்ஸுக்குள்ளாடி நம்ம வந்து திரும்ப வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 பீடுக்குள்ளாடி நம்ம இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஸோ ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி 4/4 பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். இல்லைன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் சொதப்பலாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி 4/4 வந்து நீங்கள் கோர்த்தெடுக்கும்போது பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் இதில் வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் செயினை நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட விடலாம். அண்டு இப்போ நம்ம முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சின்னதாக இன்னொரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஸோ அதில் அழகான ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்டு நான் பண்ண போகிற ஆரி டிசைன் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். பட் ஸ்டில் ப்ளெயின் ப்ளவுஸஸுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா நிறையா பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து இருந்தாலுமே இதுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதோட கலர் வந்து க்ரீன். ஸோ க்ரீனில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு பட் ஸ்டில் நம்ம வந்து ப்ளெயின் ப்ளவுஸில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க லைனுக்கு மேலே நம்மளோட ஆரி பீடை எடுத்து எகெயின் நம்ம அந்த 4 பீட்ஸ் எடுத்து நம்ம வந்து இதில் வந்து அழகாக கோர்த்து அது மாதிரியே 2 பீடுக்குள்ளாடி திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக பண்ண வேண்டியது தான். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரா பண்ணலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நமக்கு பர்ஃபெக்டாக வருமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். பட் இப்படி நம்ம ட்ரா பண்ணி வச்சுட்டு பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எகெயின் அந்த மாதிரியே 4 பீட்ஸ் எடுத்து அழகாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஃபஸ்ட் ஒன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அழகாகவே இதை வந்து ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் அதே போல் நம்மளோட ஸ்லீவ்ஸோட பேக் சைட்லேயும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அண்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது பேட்டர்ன் பண்ணலாம். இல்லை நீங்கள் சிம்பிளி வந்து இந்த பேட்டர்ன் பண்ணாமல் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எகெயின் நம்மளோட பால் செயினை யூஸ் பண்ணி நம்ம இங்கே வந்து பால் செயினை ஒட்ட போகிறோம். திரும்ப ஒரு ஃபினிஷிங்காக தான் ஒட்டுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பால் செயினை வந்து நம்ம இதில் ஒட்டி விடலாம். அண்ட் ஆரி பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பால் செயின் பேஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒர்க்குன்னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அண்ட் உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறது மட்டும் நல்லா இருக்காது, பிடிக்கல அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம வந்து நம்மளோட ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திரும்பவும் பால் செயினை பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அண்டு எகெயின் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒட்டுறது எனக்கு திருப்தியாக இல்லை, எனக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அங்கங்கே குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போடலாம். அப்போ வந்து இன்னுமே நல்லா இருக்கும். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வெளியே தெரியாமல் நீங்கள் வந்து அழகாக ஸ்டிச்சஸ் போடணும், அப்போ நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு டிசைன் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ப்ளெயினாக இருக்கக்கூடிய ஸ்லீவ்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளெயின் ப்ளவுஸஸுக்கு. பட் ஸ்டில் இருந்தாலுமே நான் இதில் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பால் செயினை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆரி பீட்ஸ் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆரி பீட்ஸ் கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். பட் எனக்கு வந்து அது ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மளோட பால் செயினை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அழகாக வந்து பால் செயினை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வந்து அதோட ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அது மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பக்கமாக ட்ரா பண்ணும்போதே நீங்கள் எந்த பக்கமும் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதோட மிடில் போர்ஷன்ஸில் எல்லாமே நம்ம வந்து நம்மளோட க்ளூவை அப்ளை பண்ணி ஆரி பீட் வந்து 4 பீட் வந்து நம்ம வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்க்குறதுக்கு குட்டி ஃப்ளாரல் பேட்டர்னில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். அண்ட் உங்களுக்கு ஆரி பீட் வேறு ஏதாவது பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதுதான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாத்தோடைய மிடில் போர்ஷனில் நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. ஸோ க்ளூவை கொஞ்சம் நிறையா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு அதில் அழகாக வந்து நீங்கள் 4 பீட்ஸ் எடுத்து நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். டக்குன்ட்டு ஸ்டிக் ஆயிரும் அண்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வேறு ஏதாவது பேட்டர்னில் கூட பண்ணலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. குட்டியாக உங்களுக்கு கோல்டன் கலரில் ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஷாப்ஸில். ஸோ அது வேணும்னா கூட நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். ஸோ அதுன்னு உங்களுக்கு ஒரு சிம்பிளாக தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ ஜஸ்ட்டு 100 ருபீஸ்க்குள்ளாடி எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இந்த B7000 கம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து க்ளூ ஆல்ரெடி இருந்துச்சு, இன்றைக்கி வாங்கினது கிடையாது. ஸோ அதோட சார்ஜ் வந்து நம்ம இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. அண்டு இப்போ பாருங்கள் நம்ம ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். ஸோ பால் செயின், அதுக்கப்புறம் நம்மளோட ஆரி பீட், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், இது இவ்வளோ யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் 100 கூட ஆகாது, 100க்குள்ளாடி தான் இருக்கும். அண்டு நமக்கு வந்து என்னோடய ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 இருக்குது. ஸோ ஷார்ட் ஸ்லீவ்ஸ்னால் நமக்கு வந்து ஆரி பீட் பார்த்திங்கன்னா ஒரு கவர் இஸ் இனஃப். பட் எனக்கு பார்த்திங்கன்னா 3/4 ஆனதுனால நான் வந்து ரெண்டு பேக்கெட் வந்து 2 கவர் வாங்கியிருந்தேன் ஆரி பீட்ஸ். உங்களோட ஸ்லீவ்ஸ் எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பீடு வந்து வைக்கல, நான் வந்து பால் செயினில் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே தான், எப்படின்னாலும் ஓகே தான். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே பால் செயினில் கூட பண்ணலாம். இதை தவிர மிடில் ஸ்டிக் பண்ணுறதை தவிர அதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து குட்டியாக வந்து ஸ்டோன் வாங்கிக்கலாம். இல்லை மிரர் வாங்க கிடைக்கும், குட்டியாக மிரர், அது வைக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்து அதை பண்ணலாம். அண்ட் அகெயின் வந்து நீங்கள் வந்து ப்ளெயின் ப்ளவுஸ்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ஆரி ஒர்க் டிசைன். இது வந்து கொஞ்சம் டிசைன்டு பேட்டர்னில் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைட்டோட எஃபெக்டில் இப்படி இருக்குது, பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் வியர் பண்ணால் இன்னும் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒர்க்கை பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க் கலர் ப்ளவுசஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுதான் ஃபைனல் லுக் பாருங்கள். அண்டு நான் பார்த்திங்கன்னா நெக்லைன் வந்து அந்த மாதிரியே பண்ணி எடுத்திருக்கேன். பால் செயின், அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின், திரும்ப பால் செயினை பேஸ்ட் பண்ணி அதில் நம்ம பேஸ்ட் பண்ண மாதிரியே தான் சேமாக நான் வந்து அழகாக நம்மளோட பீட்ஸை வந்து ஒட்டி அதே மாதிரி வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் இனி அப்லோட் பண்ணணுமா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.